அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு முழுதும் சமூக ஊடகங்கள் அனைத்திலும், மெயின்ஸ் வீடியோ அனைத்திலும், ஊடகங்கள் அனைத்திலும் ஏன் சிஎம்ஆலேயே பாராட்டப்பட்டிருக்கிற ஒரு பெயர் உண்டு என்றால் அது ஸ்ரீபதி என்ற அந்த பெயர் தான் இன்னைக்கு அனைவரும் உச்சரிக்கும் பெயராக இருக்குது. எல்லோராலையும் பாராட்டக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. அப்படி என்ன அவங்க சாதிச்சிட்டாங்க? ஏன் அவங்கள இந்த சிஎம் உதயநிதி ஸ்டாலின் மிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவங்க அப்படி என்ன சாதிச்சிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியப்பா எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஒரு பெண் நினைத்தால் எவ்வளவு பெரிய உச்சத்துக்கும் போக முடியலாம் என்பதற்கு உதாரணம் தான் நம்முடைய ஸ்ரீபதி என்ற அந்த பெண். அப்படி என்ன அவங்க பாராட்டினாங்க? படிக்கிறது எல்லாருமே தான் படிக்கிறாங்க. அவங்க மட்டுமா படிக்கிறாங்க? எல்லாருமே தான் ஜட்ஜ் ஆகுறாங்க, இவங்க மட்டுமா ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சாதாரணமாக சொல்லிடலாம். ஆனால் ஸ்ரீபதியோட சாதனை மிக எளிதில் எழுதி வைத்திட முடியாது. காரணம் என்னவென்றால், ஸ்ரீபதி ஒரு பழங்குடியின பெண், ஒரு பழங்குடியின பெண்ணாக இருந்து இந்த அளவுக்கு, அதாவது உரிமையியல் நீதிமன்ற ஜட்ஜாக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. அப்படி என்றால் அதுக்கு முழு காரணம் அவங்களுடைய விடாமுயற்சி, அவங்களுடைய கொள்கை, வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற அவங்களுடைய கொள்கை தான் இதற்கு காரணம். இந்த கொள்கையை அடைவதற்கு அவங்க செய்த தியாகங்கள் ஏராளம். ஏன்னாக்க இவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய தாயாரும் இவங்க பெண் படிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க தாயார் அவங்க கட்டி கொண்டு சென்ற கணவன் ஊரை விட்டு ஊர் அவங்கள பள்ளியில் சேர்த்து படிக்க வச்சிருக்காங்க. அவங்க தாயாருக்கு எப்படியாவது படிக்க வைத்தே ஆக வேண்டும் நம் பெண் பிள்ளையை என்று அவங்களும் ஒரே குறிக்கோளோடு இருந்திருக்காங்க. அப்படி அந்த குறிக்கோளோட ஸ்ரீபதியோட தாயார் ஊரை விட்டு அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் புலியூர் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்து இந்த ஸ்ரீபதி பழங்குடியின பெண்ணாக இருந்து படித்து இன்னைக்கு பிஎல் படிக்கிற வரைக்கும் தான் அவங்க பிஎல் முடிக்கிற வரைக்கும் அவங்க திருமணம் ஆகாமல் இருந்தாங்க. திருமணம் ஆனதுக்கு பிறகும், திருமணம் ஒரு முட்டுக்கட்டை இல்லை என்று திருமணம் ஆனதுக்கு பிறகும் தன்னுடைய படிப்பை தொடர்ந்து, அதுவும் திருமணம் ஆனதுக்கு பிறகு அவங்க தாய்மை அடைந்ததுக்கு பிறகு அவங்க இந்த எக்ஸாமுக்கு தேதி குறிப்பிட்ட அன்னைக்கு தான் அவங்களுக்கு பிரசவ தேதியும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பிரசவ காலத்தில் குறிப்பிட்ட தேதி என்னைக்கு கொடுத்தாங்களோ அதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. ஆக குழந்தை பிறந்து 2வது நாளே ரத்தம் சொட்ட திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு சாதாரண சொகுசு காராக ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து கொண்டு தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த பரீட்சையில் எழுதியே ஆக வேண்டும், பாஸ் ஆகியே தீர வேண்டும் என்ற தீராத வேட்கையின் காரணமாக இவ்வளவு பெரிய ஒரு சாதனை, தன் உயிரை பொருட்படுத்தாமல் ஸ்ரீபதி அவர்கள் அந்த பரீட்சையை எழுதி இன்னைக்கே அந்த பரீட்சையில் பாஸ் ஆகி ஒரு நீதிபதி அந்தஸ்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படின்னாக்க சாதனை தானே அது. குழந்தை பிறந்து 2 நாட்களில் திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமா? சாதனை தானே அது. அப்படி ஒரு சாதனையை உயிருக்கு துணிஞ்சு எடுக்கிறாங்கனாக்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், இந்த கல்வியை எப்படியாவது நம்ம பெற்றே ஆக வேண்டும். மற்ற எதை வேணாலும் சொத்து இருந்தால் அழிச்சிடலாம், பணம் இருந்தால் அழிச்சிடலாம், ஆனால் அழிக்க முடியாத ஒரே சொத்து கல்விதான் என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு உணர்த்தியது இந்த தமிழ்நாடு அரசாங்கம். பெரியார், அண்ணா, கலைஞர் அவர்கள் கொண்டுட்டு வந்த இன்னும் அந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை உயிர் நாடியாக கடைபிடித்து கொண்டு இருக்கிற நம் தலைவர்கள், இந்த அரசாங்கம் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை பயன்படுத்தி உரிமையை கொடுத்தாக்க
நம்ம எவ்வளவு பெரிய உச்சத்துக்கும் போக முடியும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த ஸ்ரீபதி வழக்கறிஞர் நீதிபதி அவர்கள். தனக்கு தமிழ்நாடு அரசு தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு முன்னுரிமை என்ற ஒரு சட்டத்தை போட்டது. அந்த சட்டத்தை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டு, அதாவது இன்றைய நம்மளுடைய முதல்வர் மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட சட்டத்தை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த தமிழ் வழியில் படித்து இன்று ஜட்ஜாக நீதிபதியாக படித்து பாஸ் ஆகி அது வெறும் 23 வயதில் இளம் வயதில் தேர்வாகி இருக்காங்க. அப்படின்னாக்க எவ்வளவு பெரிய சாதனை. ஒன்று, இடஒதுக்கீடு கொள்கையை மிக சரியாக பயன்படுத்தினால் எவ்வளவு பெரிய உச்சத்துக்கும் வரலாம் என்பதற்கு உதாரணம்தான் இந்த ஸ்ரீபதி அவர்கள். இதற்கு பணம் ஒரு தடை இல்லை என்பதை உடைச்சிருக்காங்க. பணம் இருந்தால் தான், பணக்காரனால தான் படிக்க முடியும் அப்படிங்கிறத மன உறுதி இருந்தால் போதும், எல்லாராலையும் அந்த கல்வியை அடைந்து விட முடியும் என்பதற்கு ஸ்ரீபதி ஒரு உதாரணம். படிக்க முடியல, எனக்கு இதெல்லாம் குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டுறவங்களுக்கு ஸ்ரீபதி ஒரு உதாரணம். எனக்கு நேரம் இல்லை, வசதி இல்லை, வீட்டில் வேலை இருக்குது, குழந்தை இருக்குது என்று இந்த மாதிரியெல்லாம் காரணம் காட்டி படிக்க முடியல, தோல்வி அடைஞ்சிட்டேன், தோல்விக்கு ஒரு காரணம் சொல்பவர்களுக்கெல்லாம் ஸ்ரீபதி தான் உதாரணம். பிரசவமாகி 2 நாட்களில் இவ்வளவு பெரிய தூரம் டிராவல் பண்ணி இந்த பரீட்சை எழுதியா, இதுக்கு காரணம் ஸ்ரீபதியோட மன உறுதி, தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையும் மன உறுதியும் கொள்கையும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற லட்சியமும் இருந்தால் எல்லோராலையும் முன்னேற முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம்தான் ஸ்ரீபதி. இதற்கு அவருடைய இணையர் வெங்கட்ராமன் அவர்களும் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார் என்பது இன்னும் மறுக்க முடியாத உண்மை. அவரையும் நம்ம பாராட்டியாகணும். இந்த ஸ்ரீபதியோட படிப்புக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு, இந்த இவ்வளவு பெரிய சாதனைக்கு உறுதுணையாக இருந்த அவங்களுடைய தாயாரையும் அவருடைய இணையரான வெங்கட்ராமனையும் நம்ம எந்த நேரத்துலேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு உறவுகள் கிடைச்சாக்க கட்டாயமாக ஒவ்வொருவராலையும் வெற்றி பெற முடியும் என்பதற்கு உறவுகளும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. எல்லாத்தோட முக்கியமாக தன்னம்பிக்கையை, விடாமுயற்சி, வாழ்க்கையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். எல்லாரும் இந்த சீமான்லாம் கூட சொன்னாங்க, எல்லாரும் படித்தா ஆகணுமா, அப்போ ஆடு மாடு யார் மேய்ப்பாங்க, ஆடு மேய்க்க போடணும் சொன்னாங்க. இது எல்லாம் படிக்கிறவங்களை படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள். சமூக நீதியை சொல்ல தயங்குற இந்த மாநிலத்தில் சமூக நீதியை சொல்லி 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 வளர்த்து நம் பிள்ளைகளை நீதிபதிகளாகவும் ஐபிஎஸ் ஆகவும் ஐஏஎஸ் ஆகவும் உருவாக்குறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். இந்த சமூக நீதி தான் காரணம். அந்த சமூக நீதியை, இந்த இடஒதுக்கீட்டை நமக்கு கிடைத்த உரிமையாக மிக சரியாக பயன்படுத்தினால் எல்லோராலையும் எல்லா இடத்தையும் உச்சத்தை அடையலாம். அந்த கல்வி இருந்தால் போதும், எல்லாராலையும் மரியாதைக்குரியவர்களாக மதிக்கப்படலாம் என்பதற்கு உதாரணம்தான் இந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண் என்ற நீ பெண் படிக்காதே என்பதை உடைச்சிருக்காங்க. பெண் என்பதை உடைச்சிருக்காங்க. பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும். ஒரு பெண் முயற்சித்தால் எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வர முடியும் என்பதை காட்டியிருக்காங்க. பெண். இன்னொன்று, வசதி, பணம் இல்லை அப்படிங்கிற காரணத்தையும் அதையும் உடைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க மிக மிக வறுமையில் வாழ்ந்தவங்க. பணம் ஒரு தடை இல்லை என்பதையும் உடைச்சிட்டாங்க. இன்னொன்று, சாதி, நீ கீழ் சாதியில் பிறந்தவங்க. இந்த சாதி படிப்புக்கும் சாதிக்கும் சம்பந்தமே இல்லை. திறமைக்கும் படிப்புக்கும் சாதிக்கும் தொடர்பே இல்லை. எந்த சாதியில் பிறந்திருந்தாலும்
உன் திறமையை நீ நம்பி நீ வந்துட்டு படிக்க முன் வந்தால் உன்னால் உச்சத்தை தொட முடியும் என்பதை அந்த சாதி பழங்குடியின பெண்ணாக பிறந்திருந்தாலும் அவங்க முதல் பழங்குடியின பெண்ணாக இன்று வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு முன்னுரிமை என்றது அந்த வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு ஸ்ரீபதி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த அரசு கொண்டு வந்த அரசுக்கும் நன்றியை தெரிவித்து ஸ்ரீபதி அவர்களுக்கும் பாராட்டியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து ஷேர் பண்ணி ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.